அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு மேஷ ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறார். ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் அழகு உணர்ச்சி மேம்படும், நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் அதிக செலவாகும். எதையுமே தாங்கள் திட்டமிட்டு செலவு செய்தல் முடியாது. பட்ஜெட்டை மீறி செலவு செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். 5இல் கேது, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்தி ஸ்தானத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளால் தொல்லை. பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடல் நல குறைவு உண்டாகும். பிள்ளைகள் படிப்பில் கவனம் நன்கு செலுத்த வேண்டும். அடிக்கடி தொந்தரவு செய்வர். பெற்றோருக்கு பிள்ளைகளால் தொல்லைகள். லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறார், ராகு பகவான் இருக்கிறார். ஐடி துறை அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம். சிலர் வேலை விஷயமாக வெளிநாடு செல்லலாம். வெளிநாட்டு கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். பத்திரிகை துறை அன்பர்களுக்கும் நல்ல லாபகரமான நேரம் இது. புதனும் ராகுவும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருப்பதால் வியாபாரிகளுக்கு லாபம். பத்திரிகை துறை அன்பர்கள், ஐடி துறை அன்பர்களுக்கு லாபம். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு. குருவினுடைய 9ஆம் பார்வை புதன் ராகுவுக்கு உண்டாவதால் தாராளமாக தாங்கள் வெளிநாட்டு பயணம் செல்லலாம். கடல் கடந்து சென்று சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிறது. ஆனால் விரய ராசியில் 12ஆம் இடத்தில் 7.5 சனியில் ஜென்ம சனி, 7.5 சனியில் ஜென்மை சனி நடைபெறுகிறது. சனி, சூரியன், செவ்வாய் சேர்க்கை, 3 கிரகங்களுடைய சேர்க்கை உண்டாவதால் விரயங்கள் அதிகரிக்கும். ஏற்கனவே 3இல் குரு இருந்து அதிக செலவுகள். 7.5 சனியில் விரய சனியாக இருப்பதால் அதுவும் அதிக செலவுகள். எதையுமே தாங்கள் திட்டமிட்டு செலவு செய்தல் முடியாது. எதிலும் நிதானத்தோடு செயல்படுதல் வேண்டும். யோசித்து எந்த ஒரு வேலையும் தொடங்க வேண்டும். உத்தியோகத்தில் சிலருக்கு உயர் அதிகாரிகளுடன் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். கவனம் தேவை. பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டு. யாரிடமும் வீண் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. அடிக்கடி மறதி உண்டாகும். படிப்பில் கவனமாக இருங்கள். ராசிநாதன் செவ்வாய் சனியுடன் இணைந்திருப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுதல் வேண்டும். செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் வாகன விபத்து என்போம். சிலருக்கு அறுவை சிகிச்சை நடைபெறலாம். இந்த நேரத்தில் பெண்களுக்கு பிரசவமாக வேண்டியிருந்தால் சிசேரியன் நடைபெறும். ஆக மேஷராசி அன்பர்கள் தினமும் பகவத்கீதை சிறிது நேரம் படியுங்கள். சுந்தரகாண்டம் படியுங்கள். முருகனுக்கு தீபமேற்றி வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.